சேந்த மரத்துக்கிட்ட அருமையான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அது ரோட்டு மேலே 200 அடி ஃப்ரண்டேஜ் உள்ள தோட்டங்க. எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்படியே சூம் பண்ணிக்கு அப்படியே முகப்பு மரமே நல்லா காய்ச்சிருக்கு. எப்படின்னா 200 மரத்துக்கு மேலே இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா ஓனர் சொல்லுது. கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குது. 2 போர் இருக்குது. நமக்குன்னு இண்டிவிஜுவலாக தனி போரு. எப்படின்னா கிணத்துல வந்து பங்கு கிணறு தாங்க. பங்கு கிணறுனா 6ல் 4 நாள் நமக்கு 6 நாள் பங்கில் 3ல் ஒரு எப்படி சொல்ல 100% இருக்குன்னா நமக்கு 70% நமக்கு தான் கிணத்துல உரிமை உண்டு. அதனால் பங்கு கிணறு தான். ரோட்டிலேருந்து இங்கேருந்து அங்கே வர நல்லா ஃப்ரண்டேஜும் 200 அடி இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவாங்க பாருங்கள். மரம் எல்லாமே காய்ப்பு திறன் அதிகமான உள்ள மரம். செழிப்பான தோட்டம். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனை கிடையாது. கிணறு இருக்குது. போர் இண்டிவிஜுவலாக நமக்கு போர் ஃப்ரீ சர்வீஸு இருக்குது. அதனால் ஃப்ரீ சர்வீஸ் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போர் இருக்கனால ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்துட்டே இருப்பீங்க. தென்காசி மாவட்டம் நம்ம சங்கரங்கோயில் டு சேந்தமரம் போகிற ரோடு நல்லபடியாக அடிச்சு விடுதோம். டைரெக்டாக ஓனரு தொட்டி கிணறு பாருங்கள். கிணறு நல்லா பெரிய ஆழம் 30 கசம் இருக்கும். 60-70 அடிக்கு மேலேயே இருக்குது. நல்லா ஆழமான கிணறு, ஆழமான போர், 2 போரு, தென்னை மரம், தோப்பு. ஏன்னா இதை பார்த்துட்டு பெரிய மரமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. சின்ன மரம் தான் அதிகம். இதில் வந்து ஒரு 50 மரம் மட்டும் தான் பெரிய மரம். மிச்சம் ஒரு 170 மரமும் சின்ன மரம். ஒரு சின்ன செட் ரூமு எல்லாமே இருக்குங்க. வந்து பார்த்தா அந்த இடம் பிடிக்கும் பாருங்கள். இளவ மரம் தான் இன்னும் தான் காய்க்கும். இந்த மண்ணுக்கு வந்து களையும் ரொம்ப வராது. ஏன்னா அப்படி ஒரு மண். நல்லா தண்ணி பாய்ச்சி மெயின்டைன் பண்ணி வளர்த்திங்கன்னா இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு பிறகு தான் நாட்டு மரம் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். அதனால் பாருங்கள் இப்போ தான் காய் பிடிக்கணும். 10 வருஷம் கழித்து பிரித்து எடுத்துரும். இங்கேருந்து அங்கே வர நேரே போனீங்கன்னா நம்ம இடம் தான். வாங்க. அதுமாதிரி இடம் அங்கே வர கிடக்கு. அந்த பவுண்ட்ரி ஃபுல்லும் தேக்கு இருக்குது. அதில் ஒரு போர் இருக்குது. போர் கம்ப்ரஸர் போர் மாட்டிருக்காங்க. மெயினான லொக்கேஷனில் இருக்கேன். பெரிய ரோடு, பஸ் ரூட்டு. சாதாரண ரூட்டு கிடையாது, பஸ்ஸு போகிற ரூட்டு. கேமராமேன் வேல் அடிக்கணுன்னா வர முடியாரு. அங்கேயே நின்றுடுதாரு. தேக்கு பாருங்கள். 150 தேக்கு நம்ம இடம் தான். ரோட்டில் இருந்து போர் 2 போர் இருக்குது அடுத்தடுத்து. தேக்கு இங்கேருந்து அங்கே வர்றங்க. தேக்கு இருக்கிறது ஃபுல்லும் நம்ம இடம். பவுண்ட்ரி ஃபுல்லும் தேக்கு. தேக்கே பாருங்கள் நல்லா பல மதிப்பு கூடின இது இடம். வந்து பாருங்கள். டைரெக்டாக ஓனர் மேலே உட்காரிச்சு நல்ல பணம் எல்லாமே இருக்குங்க. வசமான இடம், செழிப்பான இடம் தான். பிடிச்சா எடுங்க, அவ்வளோதாங்க. கடைசியாக சொல்லுது பிடிச்சா எடுங்க. வந்து பாருங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மெயினான லொக்கேஷன், தரமான லொக்கேஷன். தென்னை மரம், இள மரம், அதை மட்டும் மனசுக்கு வச்சுக்கிடுங்க. ஒரு 150 மரமும் இள மரம். இந்த இடத்துல ஃபுல்லும் மாமரம் வச்சுடலாம். மாமரம் நெல்லி மரம்லாம் வச்சுடலாம். அழகாக காய்க்கும். ஃபுல்லும் கவர் பண்ணிடலாம். பெரிய தோட்டமாக்கிடலாம். 3 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா. ஆனால் கம்மி பண்ணி பேசலாம். வாங்க இளநீ பறிப்போம். இப்படி போய் இப்படி வருது. தேக்கு வர கிடக்குன பாட்டி. அந்த பனை பின்ன வர பார்த்துக்கிடுங்கப்பா. அந்த பனையை பார்த்துக்கோங்க. இந்த தேக்கு அதை நம்ம உள்ள பைப்பும் போட்டு விட்டுருக்கீங்க. அந்த பாருங்க. அதில் ஒரு பைப்பு இந்த இதில்